அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சமவேளைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இன்று புத்தாண்டு தினத்தன்றும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை நேரலையில் வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ் வணக்கம். தற்போது ஒரு வார காலமாக இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புத்தாண்டு தினமான இன்றைக்கும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த பகுதியில் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது? கள நிலவரம் என்னவாக இருக்கு? வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் 7வது நாளாக புத்தாண்டு தினமான இன்றும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமவேளைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 7வது நாளாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். டிபிஐ வளாகம், அதே போல சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று அவர்கள் தொடர்ந்து தினசரி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் சுமார் 65,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியமர்த்தப்பட்டவர்கள் சுமார் 20,000 பேர் இருக்கிறார்கள். அந்த 20,000 பேருக்கு மட்டும் குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. மற்ற ஆசிரியர்களுக்கு அதிகமான ஊதியம் வழங்கும் போது எங்களுக்கு மட்டும் குறைவான ஊதியம் வழங்க காரணம் என்ன என்று அவர்கள் கோரிக்கையை முன்னெடுக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் அவர்கள் கடந்த 7 நாட்களாகவே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று சொல்லி தினசரி ஒரு அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை வட்டார கல்வி அலுவலகமும் மாவட்ட கல்வி அதிகாரியினுடைய அலுவலகமும் ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய காந்தி இர்வின் சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த காந்தி இர்வின் பாலத்தினுடைய அந்த சாலை ஓரத்தில் நடைபாதையிலே அவர்கள் தற்போது நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் கையிலேயே அந்த பதாகைகளையும் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பதாகையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும். 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் பணியமர்த்தப்பட்டவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு கூடுதலான ஊதியம் வழங்கப்படுகிறது.